ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சாம்சங்கில் பட்ஜெட்டில் லோ ப்ரைஸில் என்ன மொபைல் இருக்குது, என்ன வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா M10 இல்லாட்டி M10s அப்படின்ற ரெண்டு ஃபோன் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதோட சின்ன ஒரு அப்கிரேடாக M11 அப்படின்ற இந்த ஃபோனை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ சைனீஸ் பிராண்டு எதுவுமே வேணாம் ப்ரோ, மேட் இன் இந்தியா தான் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இது டோட்டலாகவே மேட் இன் இந்தியா தான், இங்கே தான் பண்ணுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கம்மியான சார் வேல்யூ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் டிவைஸ். இதை தவிர இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது, அதே போல் இதில் சில குறைகளும் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. அநேகமாக இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு 1 மில்லியன் நம்ம ரீச் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக தனி ஒரு வீடியோவும் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கை பண்ணலாம். சாம்சங் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட அந்த மொபைலை கொடுத்துருக்காங்க அண்ட் M11 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேம் வேரியண்ட் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையே ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்ற மற்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பாக்ஸ் எப்பயும் போல் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே யூசர் மேனுவல் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ப்ரொடெக்டிவ் கேஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த ரேப்பரை அப்படியே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடு இருக்க அந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு சைடில் வைக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அண்ட் இது இல்லாமல் சார்ஜ் போடுறதுக்கான அடாப்டர் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. குட்டி ஒரு பாக்ஸ் இருக்குது. சரி, நான் இதில் ஹெட்ஃபோன் தான் இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் ஹெட்ஃபோன் எதுவுமே வந்து கொடுக்கல. ஃபஸ்ட்டு இந்த டிவைஸோட டிசைன் அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு நார்மலான டிசைன் தான், பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸும் இல்லை. பஞ்ச் ஹோல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது லுக் வைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி குவாலிட்டியும் வந்து நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நார்மலாக கீழே வச்சோம் அப்படின்னாலே அப்படியே வந்து ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பெசல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெசல்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. குறிப்பாக பாட்டம்லேயும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர சொல்லணும் அப்படின்னா வெயிட் வந்து இதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். 5000 mAh கொடுத்துருந்தாலும் கூட வெயிட் வந்து நார்மலான வெயிட்டாக தான் இருக்குது. நல்லா பேலன்ஸாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வெயிட் வந்து தெரியல. ஸோ இதுக்கப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.4 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபுல் HD கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அப்படி இல்லை, நார்மலாக பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து ஓகேவாக தான் இருக்குது. அந்த சாம்சங்கோட ஒரு பூஸ்டான டிஸ்பிளே என்னால் வந்து பார்க்க முடியல. ஸோ நார்மலாக யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு 720 உங்களால் பார்க்க முடியும். ஓகே தான், அந்த மாதிரியான யூஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு. ஸோ ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸுக்காக பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட் இருந்தே ஆகணும். 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ட்ரிபிள் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில். அண்ட் டாப்பில் 3.5 ஆடியோ ஜாக் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபேஸ் அண்ட் லாக்கை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓகேவான ஸ்பீடில் தான் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் ஃபேஸ் அண்ட் லாக்கும் வந்து இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேர் சாம்சங் டிவைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சார் வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹெட் சார் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.48 வாட்ஸ் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ தான் இந்த டிவைஸ்க்கு வந்துட்டு. அண்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் 1UI தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 2.1. அண்ட் ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. தேவையில்லாத நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் நான் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டாலும் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதை தவிர பார்க்கும்போது ஒரு பியூரான எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் டார்க் மோடும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் ஹேண்டுக்கு ரொம்பவே அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த டிவைஸோட ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வேலை இவங்களோட ப்ராசர் போடல, ஸ்னாப்ட்ராகன் 450 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்லணும் அப்படின்னா கேம்லாம் விளையாடலாம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. நார்மலாக டெம்பிள் ரன் இந்த மாதிரியான கேமும் நார்மல் டெய்லி யூஸ்க்கும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் நான் பண்ணும்போது 4-5 அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே கொஞ்சம் திணறுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ராசராக இருக்கும். ஸோ இது தவிர இதோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரியலாக ஒர்த்தான பாயிண்ட் தான். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. ஸோ அதனால் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னாலும் இருக்குன்னு தான் நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக நான் இது சார்ஜ் போட்டுட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் கூட
சார்ஜ் தாராளமாக நிற்கலாமா 5000 mAh அண்ட் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கனால. ஸோ இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான் இதுக்கு 5000 அப்படின்றது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 13 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெப்த் சென்சிங் பண்ணுறதுக்காக 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ இதுக்காக தனியாக வேணுமா அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கு ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணும்போது இன்னும் நிறைய சாம்பிள்ஸோட எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக இந்த டிவைஸில் என்ன தான் இருக்குது என்ன இல்லை, இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேவா நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் 6.4 இன்ச் அந்த பஞ்ச் ஹோலோட கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்ச் ஹோல் அப்படின்றது பட்ஜெட்டில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, அது ஒரு சின்ன ஹைலைட் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி வந்து 5000 mAh 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நாலாவது இதில் சார் வேல்யூ வந்து நார்மலாக மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோவாக இருக்குது. அஞ்சாவது சைனீஸ் ப்ராடக்ட்டை தவிர்த்துட்டு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒர்த்தாக இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது இது ஹெச்டி டிஸ்பிளே அப்படின்றது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒத்துக்கிற லெவலில் இல்லை. ப்ராசஸரும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் இந்த டிவைஸ். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அதுவே 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதோட பெஸ்ட் ப்ரைஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. பட் நிறைய பேருக்கு சாம்சங் தான் வேணும். சாம்சங்கில் லோ பட்ஜெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.